பாடலாசிரியர் ஸ்னேகன் அப்புறம் கன்னிகா இந்த தம்பதிக்கு இரட்டை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஸ்னேகன் தன்னோட மணி பர்ஸில் வச்சிருந்த ஒரு பொருளை பார்த்து கன்னிகா ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்தை வந்து வெளியில் பார்க்க போகிறோம். ஸ்னேகன் அப்படிங்கிறவர் பொதுவாகவே ரொம்ப எமோஷனலான ஒரு டைப். அவர் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன், பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிக் பாஸ் சீசன் 1 பார்த்துருப்போம். பெண்களை மதிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஸ்னேகனுக்கு தன்னோட மனைவி அவர் எந்த அளவுக்கு பார்த்துக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியா தெரியணும். ஒரு விஷயமே பார்த்து செய்கிறாராம். அதுலேயும் இரட்டை குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா கன்னிகா மேனலுடைய மரியாதை ரொம்ப அதிகமாகிடுச்சான். திருமணத்துக்கு முன்னாடி அவரோட மணி பர்ஸில் அவங்களோட அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் கடந்த ஒரு 3 வருஷ காலமாகவே கன்னிகா அப்புறம் ஸ்னேகன் இவங்களோட திருமண ஃபோட்டோவையும் பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோவையும் வச்சுருக்காரு. இப்போ இரட்டை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு படி மேலே போயிட்டு அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய கையில் வாங்கக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல, அப்போ சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை எடுத்து அதை எங்கேயுமே சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சின்னதாக ஒரு ஆல்பமாக போட்டு அதை அவரோட மணி பர்ஸில் வச்சுருக்காரு. இந்த விஷயத்தை யதார்த்தமாக ஸ்னேகனோட மனைவி கன்னிகா ஸ்னேகனோட மணி பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயம் அந்த ஃபோட்டோவில் இருந்திருக்கு. குழந்தை பிறந்து 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோஸை எடுத்து அதை லேமினேஷன் பண்ணி அதை பர்ஸில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்கேருந்து டைம் இருக்குது, எனக்கு டைமே இருக்கிறது இல்லை, நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பார்த்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கன்னிகாவும் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஸ்னேகன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? 2000 வருஷம் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் மணி பர்ஸில் எங்கள் அம்மா ஃபோட்டோ மட்டும் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு அம்மா வந்தது நீ தான் என் வாழ்க்கையில். திரும்ப எங்கள் அம்மா என் குழந்தைய பிறப்பாங்கன்னு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தேன். அதுக்கு இரட்டிப்பு சந்தோஷமாக எங்கள் அம்மா 2 குழந்தைய பிறந்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி நான் சாதாரணமாக விட முடியும்? நான் ஒரு முறை மணி பர்ஸ் ஓப்பன் பண்ணும்போதோ நான் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த டென்ஷன் இருந்தாலும் சரி, என்ன கோவத்தை இருந்தாலும் சரி, என் மகளோட 2 ஃபோட்டோவை பார்க்கும்போது நான் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுவேன். என்ன இருக்கக்கூடிய சோகம், துக்கம், கோவம் இது எல்லாமே மறந்து போயிடணும். இன்னொரு பக்கம் எங்கே இருந்தாலும் இரவு ஒரு 7-8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற நினைப்பு இந்த ஃபோட்டோவாகவே எனக்கு தோணிகிட்டு இருக்கும். அந்த ஒரு காலத்தால் இந்த ஃபோட்டோ நான் வந்து மணி பர்ஸில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சில விஷயங்களை ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனராக வலம் வரக்கூடியவர் தான் நடிகர் தனுஷ். பவர் பாண்டி, ராயன்னு சொல்லி சில முக்கியமான வெற்றி திரைப்படங்களையும் இவர் இயக்கியிருக்காரு. அடுத்ததாக இவர் இயக்கத்தை உருவாக்கிற திரைப்படம் தான் இட்லி கடை. இந்த படத்துக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே தினமும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம் அப்படிங்கிற திரைப்படத்தையும் இவர் இயக்கிட்டு இருக்காரு. தனுஷ் அவரோட 52வது திரைப்படமாக உருவாகிறது தான் இட்லி கடை. ஜிவி பிரகாஷ் இந்த படத்தை இசையமைக்கிறாரு. டான் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தை பற்றியான லேட்டஸ்ட் போஸ்டர் ஒன்று படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் பல நட்சத்திர பட்டாளர் இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான நபராக நடிகர் அருண் விஜய் அவர்கள் நடிக்க போகிறாராம். அதுவும் குத்துச்சண்டை வீரராக நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியும், அவருக்கு உதவி செய்யக்கூடிய நபராக தான் தனுஷ் இந்த படத்தில் நடிக்க போகிறதாகவும் ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் இது என்ன மாதிரியான கதைக்களமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. பொதுவாக அருண் விஜய் அவர்கள் நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிறத கடந்த சில வருஷமாக தவிர்த்துட்டு இருக்காரு. அப்படி இருந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாருன்னா அது நெகட்டிவ் ரோலாக இருக்குமா இல்லை பாசிட்டிவ் ரோலாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.